இது வந்து காஞ்சிபுரத்தில் போட்டு கொடுத்துருக்குறோம். ஒரு 5 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இதில் வந்து 4 இன்வெர்டர் ஏசி இருக்குது. இந்த சோலார் சிஸ்டத்தில் 4 இன்வெர்டர் ஏசி ஓடணும். கரண்ட்டு கட் ஆனால் கூட ஒரு இன்வெர்டர் ஏசி கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு சோலார் போட்டு கொடுங்க. கரண்ட்டு பில்லு வரக்கூடாது. ஆனால் ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்கள் சொல்கிறீங்க, கரண்ட்டு கட் ஆனாலும் எனக்கு வந்து ஏசி கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கணும். அதேமாரி சோலார் பேனல் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே வந்து ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த இன்வெர்ட்டரே ஹைப்ரிட் இன்வெர்ட்ரு 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோடு வரும். அதேமாதிரி ஒரு 5 கிலோவாட்டு பேட்ரி போட்டு கொடுத்துருக்கோம். 5 கிலோவாட் பேட்டரினா லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்ரி. இந்த ஆன்கிரிட் இன்வெர்ட்டரோடே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் 5 யூனிட்டு ஸ்டோர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துட்டோம். இன்வெர்ட்டர் ஏசி போடும்போது ஸ்டார்டிங்கில் வந்து 800லேருந்து 900 வாட்ஸ் எடுக்கும். ஒரு 15 இல்லை 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து 500 வாட்ஸ் எடுக்கும். நைட்டு நேரங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 250 வாட்ஸ் தான் ப்ராக்டிக்கலாக எடுக்குது. 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா 1/4 யூனிட் ஆகும். 5 மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா ஒரு 1.25 யூனிட்டு. நம்மக்கிட்ட ஏற்கனவே பேட்டரியில் 5 யூனிட் இருக்குது. இதுவே பகல் நேரத்தில் கரண்ட்டு கட்டான நேரத்தில் ஓடிட்டுருக்கு அப்படின்னா பேட்ரி தீராமல் அப்படியே ஸ்டாண்ட் பையில் இருக்கும். 5000 வாட்ஸும் சோலார் பேனல்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுனால கண்டினியூஸாக ஏசி நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருந்தால் கூட அந்த பேட்ரி குறையாது. பேட்ரி ஃபில் ஆகியிருக்கும். டைரெக்டாக சோலார் பேனல்லேருந்து நம்ம வீட்டில் இருக்க அத்தனை பொருட்களும் ஓடும். பகல் நேரமாக இருக்குது, காலையில் 8 மணிலேருந்து 10 மணி ஆகுது அப்படின்னா அட் ஏ டைமில் நீங்கள் 3 இன்வெர்டர் ஏசி போட்டால் கூட கரண்ட்டே இல்லைன்னா கூட இந்த ஆன் கிரிட் ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டமாக மாறிடும். டைரெக்டாக சோலார் பேனல்லேருந்து கரண்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பேட்ரி வந்து ஒரு ரெகுலேட்டராக ஒர்க் பண்ணும். இப்போ திடீர்னு மேகம் வருது, திடீர்னு வெயில் அடிக்குது, அந்த நேரத்தில் சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பவர் மாற்றம் இருந்தால் கூட இந்த பேட்ரி அதை ரெகுலேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பொருளும் ரன் ஆகிற மாதிரி பண்ணிடலாம். இங்கே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு நாளைக்கு சராசரியான உற்பத்தி 20லேருந்து 25 யூனிட் இருக்கும். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் 10,000 ரூபா வரைக்கும் பில்லு கட்டியிருந்தால் கூட இப்போ பில்லு வந்து வெறும் 500 ரூபா மட்டும்தான் வரும். அதான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தோட பெனிஃபிட்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு கரண்ட்டு கட் ஆயிடுச்சு, ஒரு சனிக்கிழமை மெயின்டெனன்ஸ் டே, இல்லை நம்ம தெருவில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதோ ஒரு ஃபெயிலியரு, இல்லை ஒரு புயல் அடிக்குது, அந்த மாதிரி நேரத்தில் எல்லா இடத்துலையும் பவர் கட் பண்ணிட்டா கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஆஃப் கிரிட் சிஸ்டம் மூலிமா நம்ம வீட்டில் மோட்டார் முதற்கொண்டு நீங்கள் ரன் பண்ணலாம். மிக்சி, கிரைண்டரு, இப்படி எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டுமே உங்களால் ரன் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆன் கிரிட் மோஸ்ட் சொஃபஸ்டிகேட்டடான சிஸ்டம் தான் இந்த ஹைப்ரிட் சிஸ்டம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே நிம்மதியாக தூங்குறதுக்கும் நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் தான். அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இப்போ கிடைக்கிது. நீங்கள் அட் ஏ டைமில் 10 ஏசி கூட ரன் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஹை வோல்டேஜ் பேட்டரியெல்லாம் வந்திருக்கு. அதில் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வந்து 800 வோல்ட்டு வரைக்கும் கூட நீங்கள் சிஸ்டம் பில்ட் பண்ணலாம். அது மாதிரி 100 கிலோவாட், 200 கிலோவாட், 300 கிலோவாட், இது மாதிரி கூட ஆன் கிரிட் ஹைப்ரிட் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஆஃப் கிரிட் சிஸ்டமாக ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி ரன் பண்ணுறது கமர்ஷியலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இபி கரண்ட்டே எடுக்க வேண்டியதில்லை. ஒரு 2 லட்சம் வரைக்கும் பில்லு வரக்கூடிய கடைகளுக்கு கூட நாங்கள் இது மாதிரி ஆஃப் கிரிட்டு சஜஸ்ட் பண்ணுறோம். பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் ஃபுல்லாக ஏசி ஓடுது. அதே நேரத்தில் அந்த சிம்னி இது மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு சில கடைகள் பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் மட்டும் 200 யூனிட் ஓடுது, நைட்டு நேரத்தில் 100 யூனிட் ஓடுது. இந்த மாதிரி பகல் நேரத்தில் ஓடக்கூடியதை இந்த மாதிரி ஹைப்ரிட் போட்டு ரெகுலேட் பண்ணி காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் ஒரு 12 மணி நேரத்துக்கு நம்ம 200 யூனிட்டை மிச்சப்படுத்தி கொடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு கடுமையான மிச்சம் கிடைக்கும். காலையிலேருந்து பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ்ஸு, ஈவினிங் டைமில் பீக் ஹவர் சார்ஜஸ்ஸு, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்லு ஹெவியாக குறையும் உங்களுக்கு. உற்பத்தி செலவு பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டு 20 வருஷம் உழைக்கும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு யூனிட் உற்பத்தி பண்ணுறதுக்கு ₹1.70 தான் ஆகுது. கமர்ஷியல் பில்டிங்ஸ்லாம் உங்களுக்கு சொந்த பில்டிங்காக இருக்குது அப்படின்னா 100% இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க. நீங்கள் முதலீடு பெரிய அளவில் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே நீங்கள் 2 லட்சம்
கரண்ட்டு பில்லு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதை பிரித்து பாதியாக மாதம் மாதம் 1,00,000 1,00,000 நீங்கள் லோன் கட்டிட்டு வந்தால் போதும். 3 வருஷத்தில் நீங்கள் போட்ட முதல்ல உங்கள் கைக்கு வந்துடும். இதே வீடுகளுக்கு போடும்போது ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பில்லே கட்ட வேண்டியதில்லை. வானத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை அப்படியே பிடிக்கிறோம். பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதே நேரத்தில் கரண்ட்டு கட் ஆனால் கூட கரண்ட்டு கட் ஆகிறதே நமக்கு தெரியாது. எப்பயும் போல் நம்ம வீட்டில் இருக்க லைட்டு, ஃபேனு, ஏசி, ஃப்ரிட்ஜு எல்லாமே கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆன் கிரிட் ஹைபிரிட் சிஸ்டம் தான் இங்கே போட்டு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு 2,00,000 வரைக்கும் பேங்க்லேருந்து லோன் கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து இவங்க கையிலேருந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் நம்ம ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருந்த கரண்ட் பில்லு மூலியமாகவே ஒரு ஆன் கிரிட் ஹைபிரிட்டு 5 கிலோவாட் சிஸ்டம் இங்கே போட்டு கொடுத்துட்டோம். ரொம்ப அற்புதமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெட் மீட்ரு கனெக்ஷனும் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு.